அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் செண்டைக்காம் நாலாங்கண்ணி நிற்கிறோம். இப்போ மட்டக்கிளப்பிலேருந்து நாங்கள் செண்டைக்காம் வந்திருக்கோம். மட்டக்கிளப்புக்கும் செண்டைக்காமுக்கும் கிட்டத்தட்ட 50-55 கிலோமீட்டர் தூரம் வெளியே இருக்குது. எதுக்காக நம்ம இங்கே வந்தோம்னு சொன்னால் அம்மா இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக எங்களுக்கு அழைப்பில் வந்து ஒன்று இருக்குது. தம்பி இப்படி இருக்குது, இப்படி கட்டம் ஒன்று இருக்குது, இருக்குமான கட்டம் ஒன்று இருக்குது தம்பி. இப்போ ஏதாவது உங்களால் முடிஞ்ச உங்களை சனனூடாக முடிஞ்ச உதவிகளை எங்களுக்கு முடியும்னா கொஞ்சம் பெற்றுத்தாங்க, கொஞ்சம் உதவியாக இருக்குதுன்னு சொல்லி அந்த குடும்பத்தை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம். அதை விரிவாக கொஞ்சம் பார்க்க வேணும். அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட புதிதாக வர உறவுகள், உங்களோட சேனலுக்கு புதிதாக வர உறவுகள், புதுசாக பார்க்க வர உறவுகள், நீங்கள் உங்களுக்கு சேனலுக்கு பழமையாக செய்கிறீங்க. அது நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விடயம் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விடயமும் வருகிற காலகட்டங்களில் வந்து உங்களோட சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்குன்றது. அம்மா வணக்கம். 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 அம்மாவோட பேர் என்ன? தங்கம்மா. அம்மாவோட பேர் தங்கம்மா. அம்மா என்ன செய்கிறீங்க? நான் ஒரு உதவி என்னால ஒன்றும் செய்ய முடியாது மகன். என்னால இயலாம இடுப்பும் வருத்த மகன். இடுப்பும் வருத்தமாயி என்னால இயலாத வகையில இருக்கிற மகன். இந்த மகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். சரியான கஷ்டம் மகன் உங்களுக்கு. இந்த வீடும் இந்த அரசாங்கம் கட்டித்தராட்டி எங்களுக்கு இருக்கிறதுக்கு இல்லடம்மா, இல்ல மகன். ஒரு குடிசையில நாங்க வாழ்ந்து கொண்டு வந்த சின்ன குடிசையில இருந்து கொண்டு வரக்கூடாது. எங்களுக்கு அதுங்களாலே இல்லாதவா அடிக்கக்கூடாது. டிஎஸ்ஓபிசால வந்து பார்வையிட வந்தவங்க, உங்களுக்கு சந்திரவேலை 2 கண்ணும் தெரியாத பிள்ளைக்கு ஒரு வீடு வந்துருக்கி, அந்த வீட்டை கட்டி எடுங்கன்னு சொல்லி 2.5 லட்சம் ரூபாய் காசுக்கு உதவி செய்தாங்கம்மா. உதவி செய்தோடனே இந்த சிறிய சிறிய எங்களை சொந்தக்கார பிள்ளைகளை போட்டு இது மகன் மகன் அப்படியே நாக்களை போட்டு இந்த வீட்டை கட்டி ஒப்பேத்து மகன். இல்லாட்டி எங்களுக்கு இருந்துட்டு அப்பாவும் இருந்த நேரம் அவரு நான் செத்து 5 வருஷமா போயிட்டு வருத்த சரியான பாக்கி பாராம 8 வருஷத்துக்கு கிடந்து அம்மான் அவர் செத்துட்டாருமான். அவருக்கு கொலஸ்ட்ரால், பிரஷர், கிட்னி பாதிப்பு, 2 கிட்னியும் பாதிச்சுட்டு இப்ப எனக்கு இப்ப அதே மாதிரி எனக்கு ஒரு கிட்னியும் பாதிச்சு இடுப்பு வருத்தம் மகன். இடுப்பு முறிஞ்ச மகன், எலும்பு உடைஞ்சிட்டு அதுதான் மகன் எனக்கு சரியான கஷ்டம். அதாவது இந்த வருத்தக்கார பிள்ளையும் பார்க்கணும் மகன். எனக்கு உதவி இல்லைம்மான், ஒரு உதவியும் இல்லைம்மான். தனிமையில கிடந்து 2 பேரும் சரியான கஷ்டப்படுறோம்மா. நாங்க எங்களை தூக்க சாத்தையும் ஆள் இல்லை, பார்க்கையும் ஆள் இல்லைம்மான். இந்த பிள்ளைய கொண்டு வருத்தவாதாது 2 சொன்னாலும் கொண்டு ஹாஸ்பிட்டலே கொண்டு போகணும். நான் தான் கொண்டு போகணுமான். எல்லாம் நான் தான் பார்க்கணுமான். என்னால ஏலாதுமான். என்ன செய்யற மகன்? படைக்கப்பட்ட பெருமான் ஒரு வழிய காட்டுதா, சாப்பிட்டு கொண்டு வாரம்மான். இப்படித்தான் வேற ஒரு உதவியை நம்பி இருக்கதம்மா. நான் மோசமே இப்ப 5-6 வருஷமா போயிட்டு மோசமே 6 வருஷம் 8 வருஷத்துக்கு பாக்கி பாராம கிடந்தவர். 8 வருஷத்துக்கும் இவருக்கு இந்த வருத்த காசு வாரானிமா, இந்த ஊனமுட்ட காசு, அந்த காசா நம்ம அவரையும் பார்த்தவ பரவாயில்ல. மாதம் 5000, மாசம் 5000. அதால அவரையும் பார்க்கணும், சாப்பிடணும். அப்படி இருக்க இவ கேன்சர் வருத்தம் வந்துட்டுமா, கேன்சர் மான் அவக்கு கேன்சர் வந்து கேன்சர் ஆபரேஷன் பண்ணி அவர் செத்து அந்த வருஷமே இவக்கு ஆபரேஷன் பண்ணியாச்சு. அவரு ஷாகுலாம் தெரியும் மகன். அந்த கவலைகள் தான் அவருக்கு இருந்துதான் எல்லாம் சேர்த்துதான் அவரு மண்மைக்கு போனேன். அதே போல இப்ப ஒரு கட்டி கொண்டு வந்துருக்கி, அதை கொண்டு சென்றைக்கு 2 நாள் இழுபட்டு திரிச்சம்மா. நான் சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை, வெண்ணியும் இல்லாம சாப்பாடு திரிஞ்சு இப்ப அவட பக்கிட்ட கொண்டு கல்முனையில காட்ட சொல்லியிருக்காங்கம்மா. கல்முனையில காட்ட சொல்லியாங்க. கட்டுப்பெல்லாம் அரிக்காதுக்கும், இது மருவில கட்டி இருந்த மாதிரி தான் இருக்குமா. அது எனக்கு சரியான பயங்கரமா இருக்குமா. என்ன செய்யறது? நீங்க அண்டண்டை கூட அண்டண்டைக்கு சாப்பாட்டுக்கு அண்டண்டைக்கு என்ன செய்து கொண்டிருக்கு? அதுதான் இவட காசு வராது எங்களுக்கு ஒன்றும் இல்லம்மா. அவட மாசம் 5000 ரூபாய்க்கு அதுக்குள்ள அம்மா எல்லாம் அவ கிளினிக்கு கொண்டு போறது வர்றது எல்லாம் கண்டிகள் தானேம்மா. சரியான சீரழிவுமா. மற்றது இங்க இருந்து நீங்க மட்டக்களப்புக்கு எவ்வளவு, எத்தனை கிலோமீட்டர் பஸ்ல கொண்டு எவ்வளவு முடியும்? இப்படி இருக்கிறீங்க, அதெல்லாம் யார் இப்படிதான் கடனை படுறோமா. 4 டைம் பண்ற காசு இல்லாட்டி காசு இல்லாட்டி 1000 ரூபாய் காசு நான் கூட பண்றேன்லம்மா. 1000 ரூபாய் காசை வேண்டிட்டு போற வார காசு மட்டும்தான் எனக்கு. தேத்தண்ணி காசு அது இது இல்லையம்மா. தேத்தண்ணி கடையில நான் தேத்தண்ணி உடைக்கு வேண்டி கொடுக்கறதும் இல்லை. அந்த 1000 ரூபாயாலையும் போற வார நான் வந்தா இந்த வீட்டுக்கு வந்து அதுக்கு பிற்பாடுதான் நான் அரிசி பிரிச்சு அந்த காசுகள்கிட்ட வேண்டி போட்டுதான் மகன் நான் சாப்பிடுறேன், சமைக்கிறேன்.
உப்பு எனக்கு சாப்பாடு தான் மாண்டுட்டு நிப்பா பசியில இங்க இருந்து காலையில ஒன்றும் இல்லாம தானே மகன் பாரு, ஒன்றும் இல்லாம தான் பாரு, வெறும் தேத்தனிய குடிச்சிருக்காமா பாரு. எங்களை நிலைமை சொல்ல போனா மரம் செடியும் வளரும்மா. நான் கல்யாணம் முடிக்கும் இந்த உடப்புறப்பு அண்ணன் தம்பிமாரோட கிடந்து நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பட்டன் மகன். அவன்கள் வெளியே கழிச்சு விட்டானுங்க. இப்ப 7 மக்களை பெற்றேன். அது தெய்வ தள்ளி மத்த 6 பேர் ஒருவரானே ஒரு உதவி இல்லம்மா. எனக்கு ஒரு கம்பு தடி தூக்கிட்டாரத்துக்கு ஒருத்தரும் இல்லம்மா. அப்படியாக வந்து சீரழிகிறோம்மா நாங்க. அக்காஜி வணக்கம். அக்காஜி வணக்கம். வணக்கம் அக்காஜி. வணக்கம் அக்காஜி. பேர் என்ன அக்காஜி? சந்திரகலா. சந்திரகலாவா? என்ன காட்சி நடந்தது? இப்ப கண் பார்வை என்ன காட்சி நடந்தது? எனக்கு சின்ன பருவத்தில இருந்து பிறக்கும் போது எனக்கு 2 கண்களும் இல்லை. 2 கண்களும் இல்லை. அம்மாக்கள் கொண்டு போக இடம் இல்லை. எல்லா இதுலயும் பார்த்தவங்க தான். பெரிய டாக்டர் மாட்டேங்க கொடுத்து பார்த்தவங்க. இது பண்ண முடியாதாம். பிள்ளை இளங்கலை தடுத்தா வச்சுக்கொள்ளுங்க சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்க. மருந்தெல்லாம் போட்டு பார்த்தா கண்ணுக்கு கண் பாவ இல்லை. உள்ளுக்குள்ள கண் பாவ இருந்தா அவங்க கண் வச்சிருக்காங்க. அப்படி நடு போல இருக்குது கண்ணு பாவ இல்லை. அப்ப அதுல இருந்து அது சின்ன பிள்ளை வரும்போதுல எனக்கு எதுவும் துயரம் தெரியாது, கஷ்டம் தெரியாது. என்னோட புத்தி குடிபட்டதும் சிட்டியான கஷ்டம் அண்ணாச்சி, சரியான கஷ்டம் புத்தி குடிபட்டது இருந்து. அப்ப நான் இருந்து தாண்டி எனக்கு ஏற்கனவே இருந்து ஒரு வருத்தம் இல்லை, ஒரு தேட குளிசை கூட குடிச்சிருக்க மாட்டேன். அப்ப இந்த கேன்சர் வருத்தம் மட்டும் உங்களுக்கு தெரியாது. 39 வயசுல எனக்கு இந்த கேன்சர் வருத்தம் வந்தது. 39 வயசுல. இப்ப வந்து 46. 39 வயசுல வந்து தெரியாது எனக்கு கேன்சர் வந்து. இந்த இதெல்லாம் கடுக்க தூங்கிட்டு, இந்த முடியெல்லாம் இது மாதிரி எல்லாம் கடுக்க தூங்கி, எல்லாம் கடுக்க தூங்கி காய்ச்சல் காய்ச்சது. காய அம்மா என்ன தெரியாம எனக்கு இது கடுக்குது அம்மா, காய்ச்சல் காயுது அம்மா அப்படி சொல்ல அம்மா காய்த்துட்டாங்க. அப்ப குளிக்கும்போது இந்த சோப்பு போடும் போது பார்த்தேன். அப்படி வந்து இதுல உள்டாண்டு ஒரு கட்டி இருக்குது. கட்டிய கண்டு அப்ப அம்மாட்ட சொன்ன. அம்மா பயந்துட்டாங்க. அப்ப 2-3 நாள் போய் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போக அவங்க 3 நாளைய டேப்லெட் தந்தாங்க. இதை குடிச்சு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி 3 நாளைய டேப்லெட் தந்து அதை குடிச்சு பார்த்து அது சரி வரல. காய்ச்சல் அமர்ந்தது. மறுவா கல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். கல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்க சேல்சன் இல்லைன்னு சொல்லி 3 நாள் அலைஞ்சோம். மறுவா திருப்பிய அம்மாதான், எல்லாமே அம்மாதான், முடிவு பார்த்து கொண்டிருக்கிறது அம்மாதான். அப்ப போகணும். திருப்பி கடைசியா போகும்போது ஆபரேஷன் சொன்னாங்க. கடைசியா எல்லா எஸ்கே எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்து இது சுகர் பார்த்து, ப்ரெஷர் பார்த்து, கொலஸ்ட்ரால் பார்த்து எல்லாமே பார்த்தாங்க. எல்லாம் பார்த்து போட்டு எனக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க தெரியாது. அப்ப பிறகுதான் அந்த பெரிய சர்ஜன் அம்மாட்ட ஒரு மீட்டிங் போல கேட்டாங்க. சந்திரகலா பிடிக்கிற குறைக்கணும் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அம்மா எனக்கு தெரியாதுமான்னு சொல்லி அவருக்கு கேன்சர், அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, பிள்ளை பயப்பட்டுரும், நீங்க சொல்லிடாதீங்கன்னு சொல்லி கொடு என்னன்னு சொல்லி. அப்ப மாறி எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்ப நான் ரொம்ப குளிர்றேன். எனக்கு அப்படி செய்யாதங்க சார், எனக்கு அப்படி செய்யாதங்க சொல்ல. அப்ப சரி இன்னொரு நாள் பார்த்து செய்வோம் சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க இல்ல இப்ப செய்யணுமா, இந்த நாளைக்கு பார்த்தாதான் செய்யத்தானே வேணும், இன்றைக்கு செய்யணும்னு சொன்னாங்க. அம்மா இந்த பிள்ளை உங்களுக்கு சந்திரவேலா உங்களுக்கு இந்த மாதிரி முக்கியமா, உங்களுக்கு சந்திரவேலா முக்கியமான்னு கேட்டாங்க. அப்ப அம்மா எனக்கு என்னோட பிள்ளை எனக்கு முக்கியம் அம்மா குளிர்னா, என்னோட பிள்ளை எனக்கு முக்கியம் குளிர. அப்ப அம்மா திருப்பி ஆபரேஷன் பண்ணாங்க. எனக்கு எதுவும் தெரியாது அம்மாச்சி. அப்புறம் பண்ணி முடிச்சது அங்க கொண்டு இது வெற்றிட கொண்டு போட்டது மட்டும் தானே தெரியும், மற்றது எதுவும் தெரியாது. 8 மணிக்கு ஆபரேஷன், 8 மணிக்கு ஆபரேஷன். 2 மணிக்கு கொண்டு வந்த பின்னரும் 6 மணிக்கு தான் வந்து 2 மணிக்கு கொண்டு போனேன். பின்னர் 6 மணிக்கு தான் வந்து 8 மணிக்கு ஆபரேஷன் சொன்னாங்க. அப்ப அம்மா வந்து கட்டி பிள்ளைய காணல கொண்டு வர கால் தந்துட்டு பிள்ளை அம்மா டென்ஷன் ஆகி மேய்ஞ்சிட்டாங்க. அம்மா மட்டும் தண்ணி டென்ஷன் ஆகி மேய்ஞ்சிட்டாங்க. அதுல மாதிரி ஆபரேஷன் பண்ணி வந்து ஒரு தெரியாதானே கீமோ 6 கீமோ வச்சு போட்டாங்க. 6 கீமோ டெஸ்ட் கீமோ ஊசிக்கு போட்டதுல முடி அவ்வளவு வந்துட்டு, அப்படியோ முடி அவ்வளவு வந்தா இதுவும் இல்லை, வெறும் இந்த மேல் மாய்தான் இது மாதிரி தருக்கி. அப்ப வெடியால வெட்டக்கறங்குறது இல்லை, வெட்டத்துல நான் முடி இது முடியும் இல்லை இது போட்டு முடிவுக்குள்ள வர அத்திரியம் கழுத்துக்குள்ள இந்த முடியெல்லாம் போயிட்டாண்டா அம்மா, இந்த பிள்ளைற முடியெல்லாம் போயிட்டாண்டா அம்மா குள்ள இருந்தாங்க. அதுல மர இந்த இது ஆபரேஷனை விட
அந்த கீழே வச்சு போடுறதான் கடும் பிரச்சனை, சிட்டியான ஆபத்து. அதுல புள்ளுகள் வரும் கடுப்புல எல்லாம் இந்த இது சீல துணியை போட்டு நான் தூங்கிருக்கேன், இருக்குன்னு அவ்வளவு அதெல்லாம் செய்ய தோணும். அதெல்லாம் எல்லாம் செய்ய தோணும். சாயிரத்துக்கு தான் வரும். அவ்வளவு நான் தாங்கி வாந்தி தான் வரும். ஆக்கப்படுற மனம் பணம் நடக்கப்படாது, எதுவும் இல்லை, சாப்பாடு இல்லை. அதுல இருந்து அப்போ ஒரு உதவியும் இல்லை, எந்த வித உதவியுமே இல்லை. அண்ணா ரெண்டு அண்ணா ரெண்டு, தங்கத்தொண்டு, அக்கா உண்டு. அக்காவும் தங்கச்சிக்கும் காசு தரத்துக்கு முடியாது, அவங்களால எதுவும் இல்லை. காசு எடுத்து சரி உதவி எங்களுக்கு இல்லை, அதான் பிரச்சனை. அவங்களோட காசு வந்து குழந்தை இல்லை எங்கள்கிட்ட. அப்ப சதுர எல்லாம் உடுப்பு அந்த கேன்சர் மண்டோட என்னோட உடுப்பெல்லாம் கழுவி போடுறது அனைத்து அம்மாதான், எல்லாம் அம்மாதான், முழு சகலது அம்மாதான். இப்ப வந்து எனக்கு எங்கட மச்சாளர்கள வீட்டை போகணும், அங்கட அண்ணாட வீட்டை போகணும், எல்லாரும் வெளியிருக்காங்க. போகணும் மட்டும் ஆசை, முழுக்கிட்ட புலங்கணும் மட்டும் ஆசை. அவங்க அனுமதிக்கிறல்ல அண்ணாச்சி, அனுமதிக்கிறல்ல. ஏன்னா நான் கண்டிரியாதானே என்ன இருக்கிறாங்க அண்ணாச்சி. என் மனசு வெடிக்குது, என் மனசு வெடிக்குது. அதனால கண்டிருந்து பிரச்சனை ரெடிவிட்டால இருந்திருக்கேன். ஒருத்த போகிறாரு இல்லை கழிச்சு குப்பையில போடுற மாதிரி தூக்கிட்டு எறிகிறாங்க அண்ணாச்சி. எல்லாரும் தூக்கி வீசுறாங்க அண்ணாச்சி. அவ்வளவு துக்கத்து என்னால தாங்க முடியல. என்னோட அம்மா நானும் ஒத்துக்கப்பட்ட குடும்பம் இடாந்து வரோம் அண்ணாச்சி. ரெண்டு அண்ணா, ரெண்டு தம்பி, ஒருத்தரும் கூட இல்லை, ஒருத்தரும் கூட தான். ஏன்னா எனக்கு அவங்களுக்கு என்ன வருத்தம் வந்தாலோ என்ன கஷ்டம் வந்தாலோ பதறி அடிப்பேன் நான். பதறி அவங்களுக்கு எது நின்று கொஞ்சம் கடவுட்டை கூட கேட்கறது, கடவுட்டை கூட கேட்கறது ஒருத்தர். ஆனா என்னைய மதிக்காங்க இல்ல. நாங்கள் புற உதவிலாம் புறவுதில என்ன அந்த 46 வயசா போயிட்டு புற உதவில நாங்க வாழ்ந்து கொண்டு வரோம். புற உதவில வாழ்ந்து என்னோட சொந்த அண்ணா தம்பி தங்கச்சி அப்படி தம்பி உதவி நாங்க எடுத்துல அண்ணாச்சி. இன்னும் நிறைய மனுஷுக்குள்ள இருக்கேன். ஆனா எனக்கு டென்ஷன் அடிக்கும். எனக்கு அவ்வளவு குளிர்வு, எந்த நாளும் குளிர்வையும் சாப்பாடும். அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து என்னால அம்மா படுற கஷ்டம் என்னால பார்க்க முடியல அண்ணாச்சி. அம்மா படுற கஷ்டம் பார்க்க இந்த விடுப்பு பருத்தோட 7 சமைப்பாங்க, 7 சமைப்பாங்க. சமைச்சு 7 எனக்கு வெற்றி படுப்போம். அம்மா கடுங்கம்மா நாங்க இந்த கத்துறேன், அம்மா கடுங்கம்மா அப்ப கத்துறேன். அம்மா நினைச்சு நான் குளிர்றேன், என்ன நினைச்சு அம்மா குளிர்றேன். நான் இல்லாட்டி உனக்கு என்ன பெரிய மகள், உனக்கு என்ன மகள் என்று சொல்லி அம்மா குளிர்வோம். அம்மா என்ன எங்க எனக்கு கொண்டு சேரம்மா. நான் ஒரு பிள்ளை கூட கேட்டேன்னாச்சி, ஒரு 10-12 வயசு பிள்ளை கூட கேட்டேன். என்னோட அம்மாவுக்கு உதவி அறிக்கிறதுக்கு, ஒரு தண்ணி நம்ம கொடுக்கறதுக்கு, ஒரு உடுப்ப கடையை போறதுக்கு ஒரு பிள்ளை கூட நான் விசாரிச்சு பார்த்தேன். அது கிடைக்கிறது. எனக்கு ஆக்கள் போகணும் அன்னைக்கு, பொதுவாக ஆக்கள் போகணும். காய்ச்சி திருச்சி இருக்கணும். அங்க காசு சாமான் தேவையில்லை, காசு பணம் சாமான் தர தேவையில்லை. எனக்கு பாசம் வந்து அரவணைப்பு சின்ன பெருத்தர் இருந்து இல்லை, சின்னத்துல அனுபவிக்கல அண்ணாச்சி. அன்பு பாசம் இல்லை, அரவணைப்பு இல்லை, மூடின கதைகளை. நான் ஒரு சாவத்துல பிறந்த மாதிரி நான் பிறந்திருக்கேன் அண்ணாச்சி. எல்லாரும் ஒதுக்கி என்னோட அம்மா இல்லாட்டி என்னோட அம்மா என்னோட விட்டுட்டு போப்புறா அண்ணாச்சி. அம்மாவை நேர்ந்து வச்சிருக்கேன் நான். என்னோட அம்மாவுக்கு எந்த கோயிலுக்கு போறோம் தெரியும், எந்த ஹாஸ்பிட்டல் எந்த நல்ல அனுபவிச்சிருக்கு. சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல நல்ல அவார்டு இருந்து அனுபவிச்சிருக்கு. வார 2 நாளையில வாரம் திரும்பி வருகிறேன், திரும்பி போறேன். அப்படி வீட்டுல இருந்து நிறைய அனுபவிச்சு இந்த கார்ல இந்த கடி வண்டிக்கு இதுக்கு பிறகு இந்த கிரந்தி நோய் வந்து அதுல கொண்டு ஊசி போட்டு நரம்பு கண்டுபிடிக்கிறாரு. உருண்டக்கை நரம்பு கண்டுபிடிக்கிறான்னு திருப்பி ஊசி போறதுக்கு போட்டா 2 கை நீங்கிரு. இந்த கையில எதுவும் செய்யலாது, பிரஷர் கூட கட்டலாது. எப்படி முன்னது அப்படி கட்டுனா கை அப்படி வீங்கி குச்சிய நரம்போட வைத்திரும். அப்ப அதனால இதுல தேங்காய் கொடுத்துருவேன். நான் அந்நேரம் எல்லா பேரும் செஞ்சேன். குளம் குறைச்சி கொடுப்பேன், தேங்காய் உதவி கொடுப்பேன். கேன்சர் வருத்தம் முதல் அம்மாக்கு கொச்சிக்க வெங்காயம் நம்பட்டி கொடுப்பேன். இப்ப எதுவும் செய்ய முடியாது அம்மாச்சி. அப்ப இது வந்து இந்த கிரந்தி நாய் வந்து காலில அதுல ஊசெல்லாம் போட்டு கூட இந்த கழுத்து கட்டுனாங்க நரம்பு கண்டுபிடிக்கிறதுக்கு. நரம்பு கண்டுபிடிச்சா அது ஒரு ஆபரேஷன் மாதிரி தான், 1 மணி ஆபரேஷன் மாதிரி. நரம்பு கழுத்து வெட்டி அதுல வயரெல்லாம் கொடுத்து அதுல 14 நரம்புக்கு மேல எடுத்தவங்க வெட்டி 16 நரம்புக்கு அங்கால ஒரு நரம்பு கண்டுபிடிச்சு வயர்களை பூட்டி ஊசி சேலம் அது போட்டவங்க போட்டு அதுல அனுபவிச்சு கல்ல போட்டு எல்லா அதுல அனுபவிச்சு போட்டு இருக்கிற மண்ணாச்சு.
ஆனா ஆட்கள் வேணும். நானும் ஒத்தனை தெரிவித்திருந்தேன் அண்ணாச்சி. எனக்கு எல்லாருடைய பாசம், அம்மா அப்பாவோட பாசம் நல்லா எங்களுக்கு என்ன வந்தாலும் நாங்க கொடுத்து பிளங்குறோம். அந்த கொடுத்து பிளங்குற சொல்லி காட்டப்படாது என்ன பண்றாங்க கொடுத்து பிளங்குற. ஆனா மத்த அப்படி இல்லை அண்ணாச்சி. கொடுக்காம நாங்க எதுவும் சாப்பிடுறது இல்லை, எதுவும் குடிக்கிறது இல்லை, எதுவும் செய்யற அம்மா என்ன பண்றாங்க அம்மா கொண்டு கொடுத்துருவாங்க. அம்மா சொல்லு அம்மா சரி எடுத்துருவாங்க. காசு இருந்தாலும் காசு இல்லாட்டி சொன்னாலும் சரியா, காசு இல்லாட்டி சொன்னாலும் என்னங்க எல்லாருக்கும் உடுப்பு வாங்குறதும் போய் காசு கொடுக்குற அந்த என்னோட பிச்சை காசுகள்ல அதுல கொடுக்குறேன் கொடுத்து பிள்ளைங்கிற அண்ணாச்சி. ஆனா என்னை கண்டினியா வந்து பிறந்ததானாச்சு எனக்கு தப்பு. கண்டிருந்திருந்தா நானும் அம்மாவை பார்த்துட்டு இப்ப என்னோட தனிவிடையில இப்ப அம்மா செய்யற மாதிரி என்னாச்சு. என்னோட வேலையில இப்ப அம்மா செய்யற மாதிரி என்னோட தெய்வம் அம்மா இல்லாத தெய்வம் அவங்க தெய்வம் நடமாடுற தெய்வம் அடிக்கணும் என்னோட அம்மா தான் அண்ணாச்சி. இதான் அண்ணாச்சி சொல்றேன். மனசு வெடிக்குது இல்லை வெடிக்குதாங்க. கஷ்டத்தையும் அம்மாவோட கஷ்டம் அதை விட கஷ்டம் மகளோட ரொம்ப வழியை தாங்கிறதா மன வழியை தாங்க முடியல என்ன வழி தாங்க முடியல. அம்மா அழாத 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 இல்ல கத்தவனா 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 தெரியுமா வடிகள் இருக்கிறதுக்கு கத்தவனா கத்தவனா என்னோட அம்மா கத்தவனா ஒரு சுத்தமான சாப்பிடுறதா அத்திரி போடுறதா சித்திரை போடுறதா அவன் இருக்கிறதா என்ற நிலப்பாடு கூட சரியான நிலப்பாடு கூட சரியான வருமானமும் இல்லாத ஒரு நிலப்பாடு ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட கேள்விக்கு அதில் கேள்வி இருக்கு பதில் இருக்கு எல்லா கேள்விக்கும் கேள்வி இருக்கு சரியான ஒரு நிலப்பாடுகள் வருகிற 5000 கொடுக்குற விதியத்தை வச்சு கொண்டுதான் மாதமான கொடுக்குற விதியத்தை வச்சு கொண்டுதான் அவ்வளோ ஒரு நிகழ்ச்சி அவங்க இதுகளையில செய்து கொண்டிருக்காங்க. இப்போ இந்த சட்டங்களை உண்மையிலேயே அந்த வருகிற இப்போ காலகட்டங்களுக்கு அந்த 5000 போதுமா அம்மா சொல்கிறாங்கன்னா அங்கிருந்து மட்டக்களத்துக்கு வந்துட்டு கொண்டாந்து எனக்கு ஒரு 1000 மட்டும் முடியும் அதையும் உங்கள்கிட்ட வேண்டி தான் நான் அதை கொடுக்குறேன். அப்போ அதை கொடுக்கையில் எனக்கு சில வேளையில் அந்த 1000 ரூபா காசுக்கு அவரை தேடி நீக்கப்பா அதை வடையை வேண்டி தாங்கிடுவாங்க பணிசை வேண்டி தாங்கிடுவாங்க. அதை கூட யோசிக்கிறா ஒரு கடைக்கு 10 ரூபா யோசிச்சு கொண்டு அதை தேடி வேண்டி கொடுக்குறதா என்ன அவட நிலப்பாடுகளை அவர் சொல்றா மகள்கிட்ட சொல்லி மகளை புரிய வச்சு மகளும் அதை புரிய மாதிரி கொண்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண கிட்டத்தட்ட ஒரு நாள் பிடிக்கும் போயிட்டு வரதுக்கு ஒரு நாள் பிடிக்கும் வேணுமா ஒரு நாள் பிடிக்கும் அந்த ஒரு நாள் போயிட்டு வரதுக்கு 1000 ரூபா காசு சாப்பிட்றதா போயிட்டு வரதா சில என்ன செய்யறது பற்றியான நிலப்பாடுகள் நாங்கள் இருக்காங்க இருக்க பார்க்குற உறவுகள் சொந்தங்கள் இப்படி என்ன செய்யலாம்ன்றதை நீங்கள் தான் சொல்லணும். நம்ம என்ன செய்யலாம்ன்றதை அம்மாவோட துயரம் பிள்ளையோட துயரம் இதுக்கு நம்ம பார்க்குற உறவுகள் என்ன செய்யலாம் என்றதை நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும். நாங்களும் எங்களுடைய சின்ன பங்களிப்பை நாங்கள் செய்கிறோம். நமக்கு தெரியும் நம்மளோட நிலப்பாடுகள் என்ன என்று தெரியாம என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அம்மா இதுதானேம்மா நானும் அன்றைக்கு ஓட்ட ஓடித்தான் வாழ்வாதாரமும் போகுது. எனக்கு நான் அம்மா எவ்வளவு காலமா எனக்கு போன் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? போன மாசம் போன் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. கையில சரியான ஒரு நிலப்பாடு இல்லம்மா என்னட்ட. இப்ப நான் வந்த ஏதாவது உங்களுக்கு செய்யத்தானுமா பண்ண அவ்வளவு தூரத்துக்கு வந்து சும்மா போய் கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் இங்க இருந்து மட்டக்களப்பு எவ்வளவு தூரம்? நீங்க பஸ்ல ஏறினா எத்தனை மணி போய் சேருவீங்க சராசரி? ஒரு 10 மணிக்கு எல்லாம் போயிடுவேன். காலையில் 8 மணிக்கு ஏறினா 10 மணிக்கு போய் சேர்ந்துருவீங்க. என்ன ஒரு 50 கிலோமீட்டர் வருமா? 50 கிலோமீட்டர் வருங்க. நம்ம அங்க இருந்து வாரண்டியா நான் அங்க கிளீன் எல்லாம் முடிஞ்சு பாத்தீங்களான் எவ்வளவு நேரம் ஒரு நாள் பிடிக்குமே அப்படி ஒரு நாள் பிடிக்குமே. நம்ம 3 மணியா போகுமே. அப்ப சாப்பாடு எல்லாம் இங்க வந்தா பாக்குறேன். நம்மளது ஆட்கள் நம்ம பாருங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும்.
பார்க்குற உறவுகள் சரியான அந்த இதுக்காக வேண்டி இல்லைன்னாச்சு என்னோட மன தாரத்தை உறக்கிட மாட்டேன் ஒருத்தங்கிட்ட சொல்லி வேற இதுக்கு இல்லை கை இதுக்கு இல்லை மனஜேனு வாரம் கூட நினைச்சு எனக்கு வாரம் கூட கட்ட இல்ல கட்ட ஒண்ணு முதலி போட்டு கோயில்களை கொண்டு போமா என்னை கொண்டு கோயில்ல விடு பார்க்குற உறவுகள் அன்பான உறவுகள் அன்பு இல்லை எனக்கு பாசம் இல்லை எனக்கு ஏற்றம் பிரச்சனை வேற அவங்க ஒருத்தர் அழுத்தம் எனக்கு அன்புமா கரவணைப்பு இல்லை எனக்கு ஏனது அப்படி எதாவது பண்றாங்க கம்பெனியாண்டு விட்டுதானே இந்த நிலையில இருக்கிற குடும்பங்களுக்கு என்ன செய்ய வேணும் என்று நீங்க சொல்லுங்க. அதுக்குரிய மாதிரி என்ன உங்களை பிள்ளைங்க படுத்த அண்ணாச்சி புலங்குறேன் உங்களை பிள்ளைங்க படுத்த அண்ணாச்சி சொல்றேன் அண்ணாச்சி சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை தம்பி அள்ளி சொல்றதுக்கு ஒருத்தரும் இருக்காங்க ஒரு திரும்பியும் பாக்குறது கொஞ்சம் கதையை தாங்க தாங்க கடவுளப்பதான் காத்து கொண்டு இருக்காரு கடவுள பிறகு மாதிரி நடத்துறாரு பிறகு நம்ம நம்புறேன் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் அன்பு நெஞ்சங்கள் இதுக்காக அம்மாக்கும் பிள்ளைக்கும் என்ன செய்ய வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க. அதுக்குரிய மாதிரி என்னால் முடிஞ்ச ஒரு செயல்பாடு இருந்தால் கண்டிப்பாக நம்ம செய்வோம். எவ்வளோ வேகமாக செய்யலுமோ எவ்வளோ சரியாக செய்யலுமோ ரெண்டு பேருக்கும் அதுக்குரிய மாதிரி நீங்கள் செயல்பட்டால் கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரெண்டு பேருக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அடுத்த இடத்துல அடுத்த நான் நியூஸ் வரக்குள்ளாம அவர் கண்டிப்பாக இதை பார்க்குற உறவுகள் கண்டிப்பாக முன்வருவாங்க. அந்த முன்வருவாங்க எல்லாமே இறைவன் அதுக்குரிய வழி செய்வார், படைத்தவர் வழி செய்வார். நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வருவன். விரைவில் எல்லாமே பார்க்குற உறவுகள் அப்படி நான் செய்வாங்க வருவன். கண்டிப்பாக வருவனம்மா. சரியாம்மா? சரியாம்மா? சரியா பிள்ளை?